ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 2024 வருடத்தில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ரீகேப் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்தியாவோட மெயின் இண்டஸ்ட்ரீஸான நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி அன்னைக்கு 21,841 பாயிண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இதே இன்னைக்கு 31 டிசம்பர் 2024 அன்னைக்கு 23,644 பாயிண்டில் முடிவடைஞ்சிருக்கு. 52 வீக் ஐயா 26,277 பாயிண்ட்டும் 52 வீக் லோவா 21,137 பாயிண்ட்னு சொல்லி ட்ரேட் ஆயிருக்கு. இந்த வருடத்தில் நிஃப்டி 50 டோட்டலாக 8.75% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு இந்த வருடத்தில். இதே பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி அன்னைக்கு 72,271 பாயிண்டில் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 78,139 பாயிண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருடத்தில் ஹையா 85,978 பாயிண்டை டச் பண்ணியிருக்கு. லோவா 70,001 பாயிண்டை டச் பண்ணியிருக்கு. இந்த வருடத்தில் பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8.12% ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. இதோ செக்டோரல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தில் 22.81% ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருக்கு. இதே நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 5.42% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 9.6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட லெஸ் தேன் 1% வந்து நெகட்டிவ்ல தான் இந்த வருடம் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் 21.42% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி மீடியா பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ரொம்ப மோசமாக செஞ்சு கிட்டத்தட்ட 24.28% வந்துட்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருக்கு. இதே நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா 8.16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த 1 இயரில். நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா எல்லா செக்டரையும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 38.92% 1 இயரில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 14.05% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34.58% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி பிரைவேட் பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லெஸ் தேன் 1% வந்து நெகட்டிவ்னு சொல்லி 0.12% வந்துட்டு இந்த 1 இயரில் லாஸ் தான் கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸில். ஃபைனலி நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் 10.88% ரிட்டர்ன்ஸை இந்த 1 இயரில் கொடுத்துருக்கு. இதே ப்ராட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 250 பார்த்தீங்கன்னா இந்த 1 இயரில் கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 18.76% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த 1 இயரில். அதே மாதிரி நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 25.16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் 250, மிட் கேப் 250, மைக்ரோ கேப் 250 இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 விடவும் சென்செக்ஸை விடவும் இந்த பெஞ்ச்மார்க் இண்டஸ்ட்ரீஸை விட பெரிய லெவலில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நிறைய ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப் ஷேர் எல்லாமே வந்து பெருமளவில் கரெக்டாக இருக்குது. அப்படி இருந்து கூட பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. அடுத்து நிஃப்டி 50ல் இந்த 1 இயரில் டாப் கெய்னர் அண்ட் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50ல் டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து இந்த ஒரு வருடத்தில் 136.78% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. அடுத்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 77% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 58.42%, பாரதி ஏர்டெல் 57.29%, அதே மாதிரி சன் ஃபார்மா 49.97% சொல்லி அபரிவிதமான ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. நிஃப்டி 50ல் டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்டத்தட்ட 40% பக்கம் கரெக்டாக இருக்குது இந்த ஒரு வருடத்தில். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து செகண்ட் பிக்கஸ்ட் லூசராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 32.74% இந்த ஷேரோட ப்ரைஸ் சரிஞ்சிருக்கு இந்த 1 இயரில். அடுத்து நெஸ்லே இந்தியா 20.71% சரிஞ்சிருக்கு. அடுத்த எஃப்எம்சிஜி கம்பெனியான டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 15.29% சரிஞ்சிருக்கு. அது ஃபைனலி அதானி என்டர்பிரைஸ் 13.27% சொல்லி சரிஞ்சு இந்த வருடத்தில் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய லெவலில் லாஸ் தேடி கொடுத்துருக்கு இந்த 5 ஸ்டாக்ஸும். இந்த வருடத்தில் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஎஸோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 31 டிசம்பரில் அவங்களோட ஆக்டிவிட்டி சம்மந்தமான டேட்டா எனக்கு கிடைக்காதனால நேற்றைய தேதி வரைக்கும் இவங்க எஃப்ஐஐஸும் டிஏஎஸும் இந்த வருடத்தில் நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவுக்கு, அதே மாதிரி நெட்டாக சேல் பண்ணது எவ்வளவுக்குங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப்ஐஐஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் அவங்க ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே புக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு பணத்துக்கு எடுத்துகிட்டு போனதான் ஜாஸ்தியை தவிர அவங்க இன்வெஸ்ட் பண்ணது கம்மி. கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,99,572 கோடி ரூபாயை வந்துட்டு இந்தியாவிலேருந்து இந்த வருடத்தில் எடுத்துகிட்டு போய் எஃப்ஐஐஸ் இந்த வருடத்தில் அவங்க நெட் செல்லராக இருந்திருக்காங்க இந்தியாவில். கிட்டத்தட்ட இந்த வருடத்து 12 மாதத்தில்
வெறும் 4 மாசத்துல மட்டும்தான் எஃப்ஐஸ் வந்துட்டு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. வேறஸ் பாக்கி 8 மாசத்துல அவங்க நெட் செல்லராக இருந்திருக்காங்க. இதே டிஐஏஸ் பார்த்தீங்கன்னா டிஐஏஸ் இந்த வருடத்துல எல்லா மாதங்கள்லையுமே அவங்க நெட் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க. இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,22,892 கோடிக்கு அவங்க நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பெருமளவு சரியாம கட்டி காப்பாற்றிருக்காங்கன்னா அது டிஐஎஸ்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. சென்ற 2023 வருடத்தை மாதிரியே 2024 பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐபிஓ ஆண்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. இந்த வருடத்தில் மெயின் போர்டு ஐபிஓவில் கிட்டத்தட்ட 91 கம்பெனி வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகிருக்காங்க. அது 71 கம்பெனிஸ் வந்துட்டு லிஸ்டிங் டே அன்னைக்கு ப்ராஃபிட்டபுளாக லிஸ்ட் ஆகிருக்காங்க. இதில் வந்து வெறும் 13 கம்பெனி மட்டும்தான் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் பாக்கி இருக்க கம்பெனி அன்னைக்கு லிஸ்டிங் டே அன்னைக்கு லாஸ்ட்டில் லிஸ்ட் ஆனது கூட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக மாறிடுச்சு. ஸோ இந்த மெயின் போர்டு ஐபிஓவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த வருடத்தில் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 1,64,000 கோடி பணத்தை வந்து திரட்டியிருக்காங்க. இதே எஸ்எம்இ ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 கம்பெனிஸ் வந்து எஸ்எம்இ ஐபிஓ கேட்டகரியில் லிஸ்ட் ஆகிருக்காங்க இந்த வருஷத்தில். இதில் 214 கம்பெனி பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டே அன்னைக்கு ப்ராஃபிட்டில் வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ எஸ்எம்இ ஐபிஓ மூலமாக எஸ்எம்இ ஐபிஓவில் லிஸ்டான கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 8,600 கோடி ரூபாய் பணத்தை இந்த ஒரு வருடத்தில் திரட்டியிருக்காங்க. இந்த ஐபிஓ ஃப்ரெண்ட்ஸில் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஐபிஓ பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அதில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்த டாப் 5 கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் இருக்குது வைபவ் ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து 151 ரூபான்னு சொல்லி ஐபிஓ ஃப்ளோரிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. லிஸ்டிங் டே அன்னைக்கு 446 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிருக்கு இந்த கம்பெனியோட ஷேரு. கிட்டத்தட்ட 195.53% லிஸ்டிங் கெயினாக இந்த கம்பெனி கொடுத்துருக்கு லிஸ்டிங் டே அன்னைக்கு அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ் இசர்வ் லிமிடெட். இந்த கம்பெனியோட இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135 ரூபா. ஐபிஓவில் லிஸ்ட் ஆனது 366 ரூபாய்க்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 171.11% லிஸ்டிங் ப்ராஃபிட்டை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனியோட ஐபிஓ ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 70 ரூபா. லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 ரூபா. ஷேர் பார்த்தீங்கன்னா 135.71% கெயினை வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கு கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. அடுத்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஆர் நீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த கம்பெனியோட இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் வந்து 220 ரூபா. லிஸ்ட் ஆனது 478.79 ரூபாய்க்கு. இந்த ஷேர் வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கு 117% வந்து ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஃபைனலி யூனிகாமர்ஸ் இ சொல்யூஷன் லிமிடெட். இந்த கம்பெனியோட ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 108 ரூபா. இதே லிஸ்டான ப்ரைஸ் வந்து 210 ரூபா. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டே அன்னைக்கு 95% பக்கம் லிஸ்டிங் கெயின் கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இந்த 5 கம்பெனி தான் இந்தியாவில் இந்த வருடத்தில் ஐபிஓவில் லிஸ்டிங் டே அன்னைக்கு பெரிய லெவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனிஸாக இருக்குது. ஃபைனலி இந்த வருடம் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்துட்டு இந்தியாவில் பிக்கஸ்ட் ஐபிஓ வந்திருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் தான். இந்த கம்பெனி இந்த வருடத்தில் ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது அவங்க கிட்டத்தட்ட 27,870 கோடி ரூபா பணத்தை திரட்டினாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பிக்கஸ்ட் ஐபிஓ லிஸ்ட் ஆனது எந்த கம்பெனியோட ஷேர்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்துட்டு 2022 20,557 கோடி ரூபா பணத்தின் மூலமாக திரட்டினாங்க. ஸோ இந்த ரெக்கார்டை ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ 2024 மாதிரியே 2025 நிறைய கம்பெனிஸ் ஐபிஓக்கு வர போகிறாங்க. அதில் பேர் சொல்லிக்கும்படியாக இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி இந்தியா. இவங்க கிட்டத்தட்ட $15 பில்லியன் பணத்தை வந்து ஐபிஓ மூலமாக திரட்ட போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட். இவங்க $36 பில்லியன் வந்து ஐபிஓ மூலமாக திரட்ட போகிறாங்க. ஃபைனலி ரிலையன்ஸ் ஜியோ. இவங்க கிட்டத்தட்ட $100 பில்லியன் மதிப்புள்ள பணத்தை ஐபிஓ மூலமாக திரட்டத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் இயர் எப்போ வேணால் வந்து லிஸ்டிங் வருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2024 வருடம் எப்படி இருந்ததோ அதை விட 2025 வருடம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.